இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இயேசு கடல் மேலே நடந்து வந்ததை பார்த்து பேதுரு சொல்றாரு, நானும் கடல் மேலே நடக்கணும்னு. சரி நடந்து வான்னு சொல்றாரு. பேதுரு நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு காற்று பலமா இருக்கிறத பார்த்து அவன் பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவை நம்ம தேடுவோம், ஜெபிப்போம், ஆராதிப்போம், உபவாசிப்போம். ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நம்ம சந்தேகப்படுறோம். அற்ப விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. பேதுருக்குள்ள வந்த அந்த அற்ப விசுவாசம் போல நமக்குள்ளேயும் அற்ப விசுவாசங்கள் சில நேரங்களில் தலை தூக்க தான் செய்கிறது. ஆனால் நம்ம அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறாரு? சந்தேகப்படாதேன்னு சொல்கிறார். நீங்கள் ஆண்டோடைய காரியங்களில் சந்தேகமே படக்கூடாது. ஆண்டவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொல்றதை கண்டிப்பாக செய்வார். நமக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், எத்தனை தரிசனம் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னா கூட அவர் நடத்துவார், அவர் செய்வார், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இதை நீங்கள் பேசி பேசி உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் கட்டி கொள்ளணும். ஆண்டவருக்குள்ள உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் அப்படி விசுவாச அறிக்கை செய்ய செய்ய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியங்களே செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசமாக இராதீங்க, விசுவாசிங்க, திடமனதாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.